என்னதான் கடையில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பன்னு வச்சு சேல் பண்ணாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைனில் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்ற பன்னோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட் தான். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்போவே உடனே காலி ஆயிரும். ஆனால் எனக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வரைக்கும் பேக்கிங் கிளாஸ் எல்லாம் போனதில்லை. நான் ஏதாச்சும் ரெசிபி செய்யணும்னு நினச்சேன்னா யூடியூப் ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்ருப்பேன். இன்றைக்கி இந்த சாக்லேட் பன் என்னோட குட்டி பையனுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம கடையில் ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்துட்டா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் பன் ரெசிபி நான் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் பேக்கிங் டைம் மட்டும் அதிகமாக செட் பண்ணிட்டோம் போல், அதனால் கலர் மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வந்துருச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் ட்ரெஸ்ஸில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவிட்டு பார்த்ததுக்கு அப்படியே ரியலாக கடையில் வச்சுருக்கிற பன் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கலர் பார்த்தா தான் ஹோம்மேட் பன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ள அந்த சாக்லேட் ஃபில்லிங் எல்லாம் அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு.